பிக் பாஸ் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் இப்போ தான் ஷோ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலி ப்ரோமோல ஒரு விஷயம் பார்த்தேன். மிஸ்டர் கமருதீன் அவர்கள் வந்து சாண்ட்ராக்காவை சரி எனக்கு சாண்ட்ரா அக்கா, பட் பொது வெளியில பேசும்போது ஒரு ஆடியன்ஸா சாண்ட்ரா அவர்களை வந்து செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன வேணா இருக்கட்டும், அது ஒரு ரியாலிட்டி ஷோ. நீங்க உங்க ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க. வாட் எவர் இட் இஸ், வயசு அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பெண்களை நம்ம நாட்டில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அது யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு கொஞ்சம் சீப்பான விஷயம் வந்து பண்றதுக்கு ரொம்ப தப்பான விஷயம். அண்ட் அதை தாண்டி என்னோட விஜய் டிவியை நான் அப்ரிஷியேட் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா, வேணும் அப்படின்னா அவர் சொன்னதை அவாய்ட் பண்ணி போட்டிருக்கலாம். பட் நீங்க அதை வைக்கும்போது தான் சில பேரோட ட்ரூ கலர்ஸ் வந்து தெரிய வருது. ஸோ கமருதீன் அவர்களே இது வந்து ஒரு பிரதராகவும் சரி, ஒரு நார்மல் ஆடியன்ஸாகவும் சரி, டேக் திஸ் ஆஸ் அ வார்னிங். ஏன்னா வந்து உங்க நல்லதுக்காக தான். யூ ஹேவ் லைஃப் ஆஃப்டர் தி ஷோ. இந்த ஷோக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. என்னதான் வந்து நம்ம பெரிய லெவலில் இந்த ஷோல போனாலுமே வெளியில வந்தா நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். பிக் பாஸ்ல நம்ம இருந்துட்டோன்றதுனால பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்து நிற்க மாட்டாங்க. அண்ட் அந்த அளவுக்கு நீங்களும் ஒன்றும் பண்ணல உள்ள, அதுவும் ஒரு விஷயம். ஸோ ரெஸ்பெக்ட் அப்படின்றது பார்த்துக்கோங்க, வேண்டாம். அது ரொம்ப சீப்பாக இருக்கு. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா வெளியில் வந்தால் மக்களை ஃபேஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.